தஞ்சாவூர் தரிந்தது போல என் கோட்டையப்பா சதுரையில் பட்டினம் சரி மணி விளக்கில் மாடி ஐயா முத்து வீரையா மஞ்சளத்தில கவி ஒன்று பாட துணிந்தேன் சுவாமி கருத்தறிந்தார் பூமி கள்ள நாட்டார் பறையாலும் பெருமை அறிந்தார் உன் பெருமை அறிந்தால் அந்த பெயலூர் ரெட்டி முதல் காசி கிருஷ்ணப்படாக்கிற அந்த கன்னி கௌரி உனக்கு கௌரடியா கைப்படத்தை எழுதி வைத்தார் நாடு மதுரை வேலை வந்து பூஜை பண்ண மதுரை பதிவாழும் மீனாட்சி பாலகா என் மதுரா புதுமாணிக்கம் தாயாரோட காவலிலே இப்ப யாருக்கு வேலை? யாருக்கு வேலை? பிள்ளைக்கு தான் வேலை. பிள்ளைக்கு வேலை. யாருக்கு வேலை? பிள்ளைக்கு வேலை. பிள்ளைக்கு தான் வேலை. இந்த குடும்பத்துல யாரும் வேலை? பிள்ளைக்கு தான் வேலை. மானாமதுரையா என் மாமா ஐயா இவருடைய கதை உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா காசியா ஆளக்கூடிய அந்த காசி துளசிங்க மகாராஜனுக்கு புள்ளியே கிடையாது. ஆமா, அந்த மகாராஜனுடைய பொண்டாட்டி அவ பேர் என்னன்னா பூமாயி. ஏன்னா அப்பதான் எங்க அம்மா என்ன பண்றாங்க, அவளுடைய சொப்பனத்துல போய் யாரு சொல்றாங்க அந்த சிவபெருமான் சொல்றாராம், காசியில் 10 நாள் உற்சவம் பாரி நடக்கணும். ஆமாங்க, காலால வருபவர்க்கு அப்பா காலால வருபவர்க்கு என்ன சொல்றாங்க? காலால வருபவருக்கு பாதரசம், இலைக்கு வருபவருக்கு இளநீர். இவ்வளவு தான தர்மங்கள் எல்லாம் செய். உன் முன்னோர்கள் செய்த பாவ வினையோ இப்ப கூட நான் கூட எவ்வளவு செய்வேன், எவ்வளவு நல்லது சென்று போயிடுவேன். ஆனா நாளைக்கு எனக்கு எதனா ஒரு குறைனா என்னடா குறை அப்படின்னா நான் இவ்வளவு தானம் எல்லாம் செய்யணும். நம்ம முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் இருக்கும். முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் இருக்கும். அதே மாதிரி அந்த ராஜனுக்கு அந்த கர்ம வினையால அந்த லோகத்துல அந்த உத்தர பாக்கியமே கிடையாது. அப்ப இவ்வளவு தான தர்மம் செஞ்சானே இவனுக்கு என்னதான் குறைன்ட்டு அந்த ஈஸ்வரனும் பார்வதியும் போகின்ற வேலையில அப்பதான் பார்த்தாங்க இவனுக்கு புள்ளதான் இல்ல. என்ன இல்ல? புள்ள இல்ல. அப்பதான் யார கூப்பிடுறான்? அந்த கணபதியை கூப்பிடுறாங்க. நீ போய் அவனுக்கு ஒரு புள்ளியா போற அப்படின்னு. ஐயா என் முகமும் ஆன முகம், அவனும் காசி ராஜன், அவனுக்கு நான் புள்ளியா போறேன் என்ன கத்திக்கு 2 துண்டாவே வெட்டி சாவச்சிருவான். நான் போல எங்கன்னா பூமி பூஜை போடுவாங்க, அவளுக்கு கல்ல சுண்டல் பழிப்பாங்க, நான் சாப்பிட்டு போயிடுறேன். அப்பதான் புள்ளிய கூப்பிடுறாரு. யாரு? என்ன மாதிரி அழகார முருகர். உன்ன மாதிரியா? சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் கிடையாது. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் கிடையாது. சுப்பிரமணியன் மிஞ்சிய கடவுள் கிடையாது. அந்த அழகு கடவுளை கூப்பிடுறாங்க. அப்பதான் எங்க போனா சொல்றாரு, வர வேண்டும் வர வேண்டும் சேவல் கோடி கரிவா குமியழைத்தேன் சண்முகா. சேவல் கோடி கரிவா குமியழைத்தேன் சண்முகா. இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த முருக பெருமான எங்க அப்பா என்ன பண்றாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் கிடையாது. ஏன்னா அப்படின்ன உடனே எங்க அப்பா என்ன பண்றாரு, நான் இப்ப வரேன்பா. 10 மாதம் 10 பிற என்ன பிற